வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எல்லாரையும் அம்மு ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் போன வீடியோவில் விஷுவல் இம்பேர்மெண்ட் அப்படி இருக்கிறவங்கள பற்றி என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவங்க அந்த காலத்துலேருந்து எப்படி படிப்படியாக அவங்களோட நார்மல் கிளாஸஸ்க்கு வந்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க ஒன்று வீட்டிலேருந்து கற்றுக்குவாங்க, அதாவது வீட்டுக்கு யாராவது வந்து சொல்லி தருவாங்க. இல்லைனா ஹாஸ்பிட்டல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹாஸ்பிட்டலில் தனியாக ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் இது பண்ணி அங்கே வச்சு சொல்லி தருவாங்க. இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் காலங்கள் மாற மாற என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நார்மல் ஸ்கூலில் ஒரு தனி கிளாஸ் ரூம் இல்லைனா தனியாக ஒரு பில்டிங் மாதிரி செட் பண்ணி அங்கே வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அடுத்து அந்த இதுவும் எவல்யூஷன் ஆகி என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த நேரம் வந்து அவங்க வந்து ஸ்பெஷல் கிளாஸில் இருப்பாங்க. அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன்னா அவங்களோட கிளாஸ் ரூமில் இருந்துட்டு ஒரு சில ஹவர்ஸுக்கு மட்டும் அவங்க வந்து ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸோட நார்மல் ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பாங்க. இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி மாறினாங்க அப்படின்னா, அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜென்ரல் எஜுகேஷன் கிளாஸ் ரூமில் இருந்துட்டு ஒரு சில ஹவர்ஸுக்கு மட்டும் அவங்க தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், ஸ்பெஷல் எஜுகேஷன் ரூம் இருக்கும், அங்கே போய் அவங்களோட வேலைகளை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஜென்ரல் எஜுகேஷன் கிளாஸ் ரூம்லேயே தான் ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா மட்டும் ஸ்பெஷல் டீச்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு செட்டப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னா, நார்மலாக இதை வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நார்மல் குழந்தைங்களும் சரி, ஸ்பெஷல் குழந்தைங்களும் சரி, எல்லாருமே ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸஸில் படிப்பாங்க. இந்த மாதிரி செட்டப் தான் இப்போ இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நார்மல் சில்ட்ரனோட தான் படிக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க எப்படி படிக்கிறது எவால்வ் ஆகி நல்ல லெவலுக்கு வந்துச்சு அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம இதே டிசபிலிட்டி பற்றி வேறு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.